ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது ஆம்பூர் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதை நான் குக்கரில் செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். யாரெல்லாம் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு குக்கர் நல்லா காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 4 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 4 ஏலக்காய் போட்டுக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 3 வெங்காயம் மீடியம் சைஸில் வெட்டி வச்சுருக்கேன் நீல வாக்கில், அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக இந்த அளவு வர மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்ததும் இது கூட நம்ம கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் கலர் கொஞ்சமாக நல்லாயிருக்கும், இல்லைன்னா கலர் இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம கலருக்காக எந்த ஒரு பவுடரையும் நம்ம மிக்ஸ் பண்ண தேவையில்லை. காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்தாலே போதும், நல்லா கலர் கொடுக்கும். இது மாதிரி நல்லா கலர் ஆகிற வரையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன். ஒரு 3.5 ஸ்பூன் அளவில் நான் சேர்க்க போகிறேன். இப்போது டம்ளர் 3 டம்ளர் அளவு அரிசி எடுத்திருக்கேன். சிக்கன் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அரிசியும் 750 கிராம் அரிசியும் 750 கிராம் சிக்கனையும் எடுத்திருக்கேன். சரிசமமாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது பாருங்கள், நல்லா இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில். 3 பச்சை மிளகா வச்சுருக்கேன். பச்சை மிளகா உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கீறி விட்டுக்கோங்க. எனக்கு காரம்லாம் வேண்டான்றதுக்காக பச்சை மிளகா ஒரு டேஸ்ட்டுக்காக பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்க்குறதுனால உங்களுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதா உப்பை விட எப்போவுமே பிரியாணிக்கு கல்லுப்பு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இன்னமும் கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடலாம் தக்காளி. அப்போ தான் தக்காளியோட ஜூஸ் எல்லாம் இதில் இறங்கும். இந்த மாதிரி நல்லா மசித்ததும் இது கூட நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 2.5 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த பிரியாணியில் காரம் அதிகமாக சேர்த்துக்கல நான். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கரம் மசாலா போட்டதும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டதும் இது கூட கொஞ்சமாக தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 25 ml வரைக்கும் அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். பாருங்கள், தயிர் இதோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இது கூட சேர்க்க போகிறேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் சிக்கனை. இது கூட சேர்த்துட்டு ஒரு கிளறி விட போகிறேன். பாருங்கள், சேர்த்ததும் நல்லா ஒரு கிளறுறேன். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டதும்
3 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் அரிசி அளவுக்கு 1 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன்லேருந்தும் உங்களுக்கு ஆல்ரெடி தண்ணி வரும். சீரக சம்பா ரைஸ்ன்றதுனால ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நான் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். மொத்தம் 4.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் ஊற்றுனதும் உங்களுக்கு ஆல்ரெடி சிக்கன்லேருந்தும் கொஞ்சம் தண்ணி வரும். அது போதும், உங்களுக்கு 5 டம்ளர் கணக்காயிடும். கணக்கு வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா போட்டு நல்லா ஒரு கிளறிட்டுக்கோங்க. கிளறினதும் அரிசி நல்லா கழுவி அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி முன்னாடியே வந்து எண்ணெயில் சேர்க்காமல் புதினாவும் கொத்தமல்லியும் இந்த மாதிரி ஃபைனலாக வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் அந்த தண்ணியோடு கொதிக்கும்போது இன்னமும் கொஞ்சம் உங்களுக்கு வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி போட்டதும் ஒரு நல்ல ஒரு கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதும் ஃபைனலாக வந்து உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொதி வர ஸ்டேஜில் தான் வந்து நம்ம அரிசியை போடணும். அதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா சாதம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே குழஞ்சா மாதிரி வரும். இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதம் நல்லா பிரியாணி உதிரியாகவும் வரும். சாப்பிடவும் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கும்போது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எல்லா அரிசியும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. அரிசி மேலே வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுனா இப்போது குக்கர் விசிலை மூடி கீழே ஒரு தோசைக்கல்லை வச்சு அது மேலே சிம்முலேயே வச்சிடலாம். பாருங்கள், நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுட சுட ஆம்பூர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு சாதம் கூட குழையில. பிரியாணி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட குழையவே இல்லை பிரியாணி. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் என்னோடய மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.